கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நாம் எப்பொழுது வேதத்தை தியானம் செய்ய வேண்டும்? ஒரு யதார்த்தமான கேள்வி. அப்போ தியானம் செய்வதற்கு நாம் நேரத்தை ஒதுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாம் தினந்தோறும் வேதத்தை படிப்பதற்கு நம் நேரத்தை ஒதுக்குவோம். அந்த நேரத்தை ஒதுக்கும் பொழுது அதை படித்து விடுவோம். முடிந்த அளவு அதை புரிகிற அளவுக்கு அதை வாசிக்க வேண்டும். வாசித்த பிற்பாடு அந்த பகுதியிலே நமக்கு நிறைய கேள்விகள் எழும்பும். அந்த கேள்விகளுக்கான பதில் தெரியாத போது நாம் என்ன செய்ய வேண்டும்? சங்கீதம் 1:2 படி அங்கே சொல்லுகிறது, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து அவருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்படியானால் நாம் வேதத்தை எப்படி தியானிக்க வேண்டும் என்று சொன்னால், நாம் அதை இரவும் பகலும் தியானிக்க வேண்டும். அதாவது நமக்கு ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்யணும்? அதை குறித்து சிந்தித்து கொண்டிருக்க வேண்டும். குறிப்பாக அதை தியானிப்பதற்கு முன்பாக அது எப்படி அப்படின்னா பிரியமாயிருந்து, அப்போ வேதத்தை நாம் பிரியமாய் வாசிக்கும் போது ஆசையோடு ஆண்டவர் என்னோடு என்ன பேச போகிறார் என்கிற அந்த மனநிலையோடு ஒருவன் வேதத்தை எடுத்து வாசிப்பானால் நிச்சயமாக அந்த இடத்துல ஒரு சில கேள்விகள் எழும்பும். அந்த கேள்விகளை குறித்து நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, அல்லது அந்த கேள்விகளை குறித்து ஆண்டவரை இது என்ன கேள்வி என்று நம் ஆண்டவரத்திலே காரியங்களை முன்வைக்கும் பொழுது நிச்சயமாக அந்த கேள்விக்கான பதிலை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுப்பார். அதை தேடுவதற்கான வாஞ்சை, இந்த கேள்விக்கு என்னதான் பதில் என்று நீங்கள் சிந்திக்கிறதுக்கு பெயர் தான் தியானம். அப்படியானால் நீங்கள் பிரியமாய் அதை வாசிக்க வேண்டும். அப்படி வாசிக்கும் போது அது உங்கள் இருதயத்தின் சிந்தனையிலே அது ஓடிக்கொண்டே இருக்கும். அப்படியானால் நாம் எப்பொழுது தியானிக்க வேண்டும், எப்படி தியானிக்க வேண்டும் என்று சொன்னால், நாம் இரவும் பகலும் அதை தியானிக்க வேண்டும். பிரியமாய் அதை வாசித்து நாம் தியானிக்க வேண்டும். கர்த்தர் தாமே உங்கள் ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.